பார்த்தது போதும், அங்கே போய் நில்லு போ. நைஸ் கேர்ள், the beautiful lady, the wonderful lady, ஒன்னே முக்கா புல் லேடி, ரெண்டே கால், ரெண்டே முக்கா மூணு. என்ன குட்டையா இருந்தா நீ என்ன வேணா பேசுவியா? வாயை உடச்சு புரியும், உடச்சு ஓரளவு கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசு. Give respect and take respect, okay? அப்படினா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், அத தான் இங்கிலீஷ். நான் என்ன உனக்கு மரியாதை கொடுக்காம பேசுனேன்? இல்ல உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீ அப்படி என்ன பண்ணி இது பண்ணிட்டா நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? இல்ல எதுக்கு நீ வந்த? முதல்ல ஏன் வந்த? டீசெண்டா பேசும்போது நான் டீசெண்டா தான் பேசிக்கிறேன். உனக்கு அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளைங்க இருக்கா, நான் ஒரு மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன். யாரு நீ மரியாதை? ஒரு ஆம்பளை இப்படி பேசினான்னா அவன் சிலுவாயை கிழிச்சிருப்பேன். யார் நீயா? மூளை நீ அடி வாங்காம தப்பியா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எனக்கு கோபம் வராது. உனக்கு வராது எனக்கு தெரியும். ஏன் எனக்கு கோபம் வரும். வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா? ஏன் என்ன நடக்கும்? தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மாண்டோல வந்தவனே யாரடிச்சாரு யாரடிச்சாரு? இருக்காருங்க. வளரும் உனக்கு வெக்கமா இல்லையா? பிறையே உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஆம்பளை எதாடா நீங்களா? ஒரு பொட்டச்சி செவுத்தோட செவுத்தா நெஞ்ச புடிச்சு தள்ளி வச்சுக்கிட்டு அறுத்து புடுவேங்கிறா. அதான் மறந்துட்டோமே நாங்க ஆம்பளை. ஐயோ அறிவிட்டவள கேட்கறதுக்கு துப்பு இல்ல. சாரி சாரி டாடி சாரி. இங்க இருங்க, நம்மள ஆண் இருக்கும் விடக்கூடாது. பதிலுக்கு நீங்களும் எப்படி தள்ளுச்சோ அதே மாதிரி தள்ளுறீங்க. நெஞ்சில கையை வச்சு தள்ளணும், அதை நாங்க பார்க்கணும். நீங்க ஓசில புளோ புளியும் பார்க்கணும். நீ எனக்கு அப்பா வேணும். அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க. ஒப்பனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு உன் வேலையை பாரு. தள்ளிடுவேன். தள்ளி பாரு பாரு எடி அந்த அருவாவை தள்ளிடுவேன். வீடியோ கொடுத்துன்னு பயப்படுறீங்களா? எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. உன்னை இந்த பாட்டை பாட வேணாம்னு உன்னை சொல்லி அன்னைக்கே சண்டை போட்டனா இல்லையா? உனக்கு மரியாதை இல்ல. என்ன? முதல்ல ஆம்பளை பையலுக்கு மதிப்பு கொடுத்து அடங்கி போ. முதல்ல பொம்பளை பையக்கு நீ மரியாதை கொடுத்து போய். வாய் பேச்சு வாயில அதுக்காண்டி நீ என்ன என்ன நல்ல மரியாதை உனக்கு. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில. தேஞ்சருக்காடு இந்த ஒரு வாடு தவிர வேற வாடு போட மாட்டேன். கொல்ல போறேன். ஓகே, ஐ எம் டீசன்ட் மேன். பொம்பளை அடிக்காங்கிறக்கா நம்ம திருப்பி கை வைக்க கூடாது. தாய் குழந்தை பூரா உட்காந்துருக்கு. ஒரு வார்த்தை என்னை கேட்டு பிடிச்சுன்னா அவதான் அறிவுகிட்ட சிரிக்கி அப்படி செஞ்சுட்டாங்கிறதுக்காக தம்பி நீ ஒரு நல்ல பையன் தூக்குமாடி தொங்கிட கூடாதா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீ செத்துருவியா? இன்னும் மயிருக்கு சாகுறேன் நான். உன்னை கொல்லாம என்னத்துக்கு என்ன கொல்ற? முதல்ல என்ன பண்பு தெரிஞ்சுக்க. என்ன பண்பு தெரிஞ்சுக்க? நாகரிகம் தெரிஞ்சுக்க. நான் நாகரிகம் இல்லாம நடந்துட்டு இருக்கேனா? நீ என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தமிழருடைய பண்பாடு தெரிஞ்சுக்க. என்ன தமிழ் பண்பாடு? அடங்கி போறதுதான் நம்மளுடைய காலங்காலமா தொன்று தொட்டு வந்த வழக்கு. நீ எதிரிட்டு பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பொம்பளையா ரவுடிச்சிருக்கியா? நான் பொம்பளை தான். ஏச்ச பாரு. நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணிடுவ? பேசாத. நான் பேசுவேன். என் வாயி நான் பேச. உனக்கு என்ன? இப்படி பேசுறீங்கன்னா வாயாடி சிரிக்கும். சொன்னா சொல்லிட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? இப்படி எல்லாம் பேசினா போயிட்டு புதன்கிழமை. நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட சௌரியம். நான் ஊருக்கு போயிட்டு வர சொல்லல. எதுக்கோ நான் போயிட்டு வரேன். நீ வாக்கப்பட்டு போற வீட்டுல இருந்து ஒடியாந்துருவேங்க. நான் ஒடியாந்துட்டு போறேன். பஸ் ஏறி கூட வருவேன். உன்னை மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொரட்டு உரசி விடுவா. நான்லாம் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தள்ளிட்டு உள்ளவே போவேன். என்ன பேச்சு பேச? என் குடும்ப கொத்து வழக்க. மூதேவி உன்னைத்தான் திட்டிக்கிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு இருக்கேன். அறிவிட்ட சிரிக்கி. அதுக்குதான் நான் போறேனே. ஏமா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தான் வெக்கப்படணும்.
வெக்கப்படணும். நான் என்னத்துக்கு வெக்கப்படணும்? அது சரி, இப்படி பேசினா அந்த குடும்பம் உருப்பிட்டான். உருப்பிடுது உருப்பிடல, உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டுக்கிருக்கேன். முதல்ல தமிழருடைய பண்பாடு என்னன்னு தெரியுமா? அதுக்காக நீ பேசுவே நான் கம்முன்னு இருப்பேன்னு சொல்றியா? இருக்கணும். 5 வயசு இருக்க முடியாது. ஆம்பளை பையன் அப்படி டவுசர் போட்டு நடந்து வர்றான்னா, 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்காந்துருந்தான்னா, ஐயோ ஆம்பளை பையன் வர்றான்னு அப்படி காலை சரட்டு மடக்கணும். அதுதான் நம்ம பண்பாடு. அவன் முட்டை குண்டியாவே வந்தாலும் நான் காலை மடக்க மாட்டேன். என்னோட பண்பாடு. இது திமிரு. திமுறாவே இருந்துட்டு போதுன்றேன். எனக்குள்ள இருக்கு திமுரு. ஒரு மனுஷன் சொன்னான்னா நல்லது. நீ சொல்றத நான் கேட்கணுமா அவசியம் இல்ல. அப்படி பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். ஆண் கூட பெண் போட்டி போட்டு ஜெயிச்சதா அந்த உலகம். போட்டி போட தயார். நீ சிறா. இதுவரைக்கும் எந்த பொம்பளையும் ஜெயிச்சது இல்லைங்கிற. நான் ஜெயிப்பேயா? என்னால முடியும். சவுண்ட் ஓவரா வருது தம்பி. அண்ணனுக்கு கொஞ்சம் ஏத்தி வை. அவருக்கு எடுத்து வச்சு அத்தாச்சிக்கு மட்டும் ஏத்தி வைக்கிற. அப்படியே வாயை பிடிச்சி இழுக்கட்டும். அண்ணா வாயை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது. உனக்கு தேவையில்லாம போச்சு. என் கூட போட்டு போட்டு ஜெயிக்கிறேன். என்னால முடியும். வாடா வந்துட்டான். நான் வேட்டியா வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். டவுசரியா வந்தாலும் பரவாயில்ல. இப்ப வா, என் கூட போட்டு ஜெயிக்கிறேன். இல்ல நான் ஆண் சிங்கம், நான் ஒரு பெண் சிங்கம். அங்க என்ன மஜா இருக்கு? சிங்கம்னா அப்படித்தான் இருக்கும். ஐயோ ஐயோ குரங்கு மாதிரி இருக்கா. சரி சிங்கம் தானே. இப்ப நான் நினைச்சேன்னா ஒரு நொடி பொழுதுல இந்த பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். என்னால முடியுமா? எனக்கு ஒரு கோமணம் போதும். உனக்கு 16 முழம் தேவை. போயாங்கிட்டு நீ எல்லாம் கோமணத்தோட தான் போவ. நீ என்ன 30 ரவுண்ட் அடிக்கிற? நான் ஒரு மாசத்து இந்த கோயில்ல மொட்டை குண்டியா சுத்துறேன். அப்பயா நீ எப்ப சுத்துறா? நான் வரணும். ஏண்டா திருவிழா ஒரு நாள்ல முடியறது, ஒரு மாசம் இழுத்தடிப்பா உள்ள இருக்க. மொட்டை குண்டியா சுத்துவியா? நான் திருவையா போட்டின்னு வந்துருச்சுன்னா மொட்டை குண்டியா திருவேன். இவ இறங்கி அடிக்கிறாளே, இவட்ட கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா தான் பேசணும். நீங்க ஏறி அடிங்க. ஒப்பன் தானே மகளை ஏறி அடிக்க சொன்ன ஒரே அப்ப நீ தாண்டா. வார்த்தையில உங்க குடும்பம் இதுல இருந்தே தெரியுதுடா. சூப்பர் குடும்பம். சும்மா இருங்க, கௌரவமான குடும்பம். அப்பா நீ பேசுப்பா. மாமா யோ யாருக்கு யாரியா மாமா? அப்புறம் எனக்கு அப்பையா. வண்டியில வரல அண்ணன். நீ அப்ப அண்ணன் எப்ப நீ இவளுக்கு அப்பன்ட்டு எனக்கு மாமன். வண்டியில என்னன்னு நீ அண்ணன் தான். என் மாமன் சொன்ன மாதிரி உன்னை நான் ஏறி அடிக்கிறேன். இப்ப ஆமா கிழிச்சாரு வேறு. பேசியா நீ மொட்டை குட்டியா சுத்தணும்ல, சுத்தலாம், அது பெரிய விஷயம் இல்ல. நீ மானத்தை இழந்து சுத்தணும்னு தைரியமா வாயில பேசலாமே தவிர செய்ய முடியும். என்னால செய்ய முடியும். பண்ணி பார்க்கவா? பண்ணவா? ஒரு ஊரை கெடுத்துப்படாத. பச்சை பிள்ளைகளாம் இருக்காங்க. ஏதாவது நடந்து போச்சா என்ன செய்யறது? கொஞ்சம் ஒரு அந்த பிரச்சனை விட்டுருவோம். கோமணம் அம்மனம் ரெண்டையும் தள்ளிடுவோம். இப்ப வேற மேட்டுக்கு வர்றேன். வர்றியா? போட்டி போட்டு ஜெயிக்கிறியா? நான் ரெடி. நான் உன்னை கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ கேளு. நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? சரியில்லையா அப்படி பாக்குறதுக்கு? ஏன் நான் என்ன ஜப்பான்ல இருந்தா வந்திருக்கேன்? வெளிநாட்டு பிள்ளை மாதிரியே இருக்கா. நீ தமிழ்நாட்டு பிள்ளையா இருந்தா உனக்கு அந்த பண்பாடு சுத்தமா தெரியலையே. என்ன பண்பாடு தெரியலன்னு என்னையா பண்ண சொல்றேன்? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? நீங்க கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளைகிட்ட பத்தி என்ன வார்த்தை கேட்கும்? அதுவும் அடக்கம் ஒடுக்கமான பிள்ளைகிட்ட. இப்பதான் மொட்டை குண்டி அலைவேன்னா இவங்களுக்கு வெக்கம் வருதான். ஏன் வரலன்னா நீ என்ன பண்ண போறிய? வயசுக்கு வந்தா வந்தேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நாகரிகம் இல்லாம சீ 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 என்ன அசிங்கம். காலி சாவித்திரி செத்தாடா. பிடிக்கவே பிடிக்காது. இந்த நடிப்பு தாண்டா என்கிட்ட பிடிச்சிருக்கு. ஐயோ அம்மா காதை பத்தி காதெல்லாம் கூசுமே. ஐயோ என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? ஐயோ வாயை முத்தியமா வாயை. முன்னாடி உமா ஓத்தான பேசுனேன். வயசுக்கு வந்துட்டு அந்த கேட்டேன். சரி பொம்பளை பிள்ளைகிட்ட போயிட்டு சரி டீசெண்டா கேட்கவா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? ஓகே பண்ணிட்டேன். அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா உங்களுக்கு டீசெண்ட், தமிழ்ல கேட்டா அசிங்கமா இருக்கா? சரி வயசுக்கு வந்து குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்களா? உள்ள விட்டாங்களா? ஏதா குச்சிய ஏங்க முகர கட்டைய பாரு. குடிசைக்குள்ள விட்டாங்களா? குடிசைக்குள்ள விட்டாங்களா? ஆமா குடிசைக்குள்ள உன்னை விட்டாங்களா இல்லையா? என்னை வச்சுதான் தட்டி எல்லாம் கட்டணும். யார் விட்டாங்க? மாமே விட்டானா வேற யார் விட்டது? தாய் மாமா தாங்க கட்டுவாங்க. தாய் மாமே விட்டானா? விட்டுருக்கான். அதுல சந்தோஷம். விட்டுருந்தானா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சுக்க? எங்க மாமா பார்க்கணும், என்னை செருப்பால் அடிக்கணும். அப்படி இல்லம்மா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன? குடிசைக்குள்ள விட்டு ஒரு மாசம் உங்களை வீட்டுக்குள்ள விடாம தனியா குடிசைக்குள்ள வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? எரும மாடு தீட்டியா? வயசுக்கு வந்திருக்காங்க. சொல்லுவாங்க எருமாடு திட்டா இருக்கிறாங்க. ஏங்க கன்னி திட்டுன்னு சொல்லுவாங்க. 30 நாள் கழிச்சுதான் தீட்டே முடியும் சொல்லுவா. புண்ணியதானம்லாம் பண்ணி சடங்கெல்லாம் சுத்தினதுக்கு அப்புறம்
கண்ணி தீட்டுமில்ல ஒரு நான் சொல்றது கேளு. அது தீட்டுங்கிற வார்த்தையை தப்புன்னு நினைக்கிறவன் நான். எப்படி? நான் ஒரு பகுத்தறிவுவாதி, நல்லா தெரிஞ்சுக்க. அது தீட்டுமில்ல ஒரு கழுதியும் இல்ல. ஏன் ஒரு மாசம் ஏன் தனியா வயசுக்கு வந்து விட்டுரு. மாதம் மாதம் பெண்கள் வீட்டுக்கு விளக்கானா 3 நாள் 5 நாள் உங்களை ஒதுக்கி உட்கார வச்சு நாய்க்கு கஞ்சி ஊத்துறோமா, தனியா தட்டு வச்சு சோறு போடுறோமே, அது ஏன்? அது வந்து நாங்க எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் தீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. தொட்டா செத்து போயிடுவாங்களா? தொட்டா சாக கூடாதுங்க. பைத்தியம். அது எதுக்கு அவங்களை அப்படி ஒதுக்கி உட்கார வைக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? அந்த காலகட்டங்களில் ஒரு பெண்ணுக்கு உடல் அசௌகரியமா இருக்கும், அவங்க டயர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை, ஓய்வு வேணும்னா உங்களை ஒதுக்கி உட்கார வைக்கிறேன் தவிர தொட்டா தீட்டு செத்து போறதுலாம் இல்ல. இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், இப்ப கேட்ட கரெக்டா சொல்லணும். செத்த வீட்டுக்கு போகும்போது நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாங்கிறானே, ஏன்? அதெல்லாம் வச்சுட்டு போக கூடாங்க. பவுடர் அடிச்சுட்டு போக கூடாது, பூ வச்சுட்டு போக கூடாது. செத்தத்துக்கு போறோம், இதெல்லாம வச்சுக்கிட்டு போறது, வச்சுட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு தீட்டு தான். என்னங்கடா எது எடுத்தாலும் தீட்டு தீட்டுன்னு. சரி, சாவு வீட்டுக்கு போனா நெத்தியில விபூதி வச்சாலும் தீட்டு, பணத்துக்கு தந்துட்டு பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அவங்க தெய்வத்துக்கு சமம். அடி அளவ செத்தவன் தெய்வம்னா அவன் இருக்க வீடு கோயில் தானே. ஆமா, அப்புறம் ஏன் விபூதி வச்சுட்டு போக கூடாது? வைத்தியம். அது தீட்டல்ல. சோக வீட்டுக்கு போகும்போது நம்ம அலங்காரம் பண்ணிட்டு போனா ஒரு பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியுமேங்கிறதுக்காக எளிமையா போகணும்னு தான் அப்படி போனானே தவிர அது தீட்டுமில்ல கழுதியுமில்ல. எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கணுமா? இங்க இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்களே, ஏன் பொம்பளை பிள்ளைல கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? வயசு பிள்ளைல. ஓஹோ, எதிர்கேள்வி கேட்குறீங்களா நீங்க? கூட்டிட்டு போவோம், பொம்பளை பிள்ளை ஏன் கூட்டு போக கூடாது? 12 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைல கூட்டிட்டு போவோம், 60 வயசுக்கு மேல உள்ளவங்கள கூட்டிட்டு போவோம். ஏங்க வயசு பிள்ளைல கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா அது தீட்டுக்காகலாம் இல்ல. ஏன் கூட்டிட்டு போ? ஐயப்ப என்ன வயசு பிள்ளை வந்து கண்ணை மூடிட்டு ஐயோ பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் யாரையும் பார்க்கல, அவர் தியானத்துலதான் இருக்காரு. இன்னும் சில பேர் சொல்லுவேன் மனசு கெட்டு போகும், சபலப்பட்டுரும், அதெல்லாம் தப்பு. அப்படி சபலப்படுற நாய் என்ன மயிருக்கு மாலை வர்றேன், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது மாலை தேவையா? சிகரெட்ல இருந்து எல்லாம் சாப்பிடுறியா, மாலை போடுறியா? அப்படி கூட்டிட்டு போக கூடாதுன்னா இப்ப இருக்கிற மாதிரி வெளிச்சமோ பாதையோ அந்த காலத்துல கிடையாது. வனாந்திர பகுதி, மிருகங்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். அப்ப வயசு பிள்ளைல கூட்டிட்டு போனா ஒருவேளை போற இடத்துல டிராவல்ல அந்த மாதிரி பிள்ளை ஏதாவது வீட்டுக்கு விளக்கு ஆயிட்டான்னா மிருக ஜாதிகள் வந்து அடிச்சிடும், அந்த ரத்த கவலுக்கு வந்துருமேங்கிறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறமே தவிர தீட்டும் இல்ல ஒரு மனுஷனும் இல்ல. சரி, அப்புறம் ஏன் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? எந்த கோயிலுக்குள்ளயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்களே? நாங்களா கூட்டிட்டு போவோம், நீங்க வர மாட்டேங்கிறீங்க. சுத்தபத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போக கூடாது, தீட்டு இல்ல. எதுக்கு கோயிலை விட்டு சாமி வெளியில வருது? கோயிலுக்கு சாமி ஊர்வலம் வெளியில வருது. ஏன் தேர் இழுத்து? இந்த மாதிரி பெண்கள் கோயிலுக்குள்ள வராதவங்க கூட நம்மளை கும்பிட்டுக்கிறதுக்காகத்தான் வெளியில சாமி ஊர்வலத்துல சப்பரமா வருது. நான் உன்னை தேடி வர்றேன்னு. உனக்கு வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொன்னியே, அது உனக்கு சொன்ன வார்த்தை இல்ல, வேற உன்னை கட்டிக்க போறான்ல அவனுக்கு சொன்ன வார்த்தை. எப்படி எப்படி? அடே உங்க அக்கா மக வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. ஏதா அதான்டா நீ கட்டிக்க போற உள்ள வயசுக்கு வந்துருச்சு, நீ தீட்டு. எதையா? உன் புத்திய தீட்டு. நீ அவளை வச்சு எப்படி குடுத்தனம் பண்ண போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம், எப்படி காசு பணம் சேர்க்க போறோம், உன் புத்திய தீட்டுறான்னு சொன்னானே தவிர தொட்டா தீட்டு இல்ல, தெரிஞ்சுக்க. சரி, உள்ள விட்டாங்களே, எதை மறுபடியும் உள்ள விட்டாங்களேன்னு சொல்லாதீங்க. குடிசுக்குள்ள விட்டாங்களே, ஜாமான் போட்டாங்களா? எந்த ஜாமான்? சாமானா? எந்த ஜாமான்? குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவான், பாத்திருக்கியா? ஒரு உலக்க. ஆமாங்க, போட்டாங்க. ஒரு விளக்கமாறு போட்டாங்க. ஒரு கருக்கருவா போட்டாங்களா? அது ஏன் போடுறேன்? பேய் பிசாசெல்லாம் அண்டக்கூடாதுண்ணா. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க போனாலும் அருவா தூக்கிக்கிட்டே போகணும்னு சொல்லுவாங்க. என்ன வயசுக்கு வந்த பிள்ளைய மட்டும் தேடி பேய் பிடிக்குமா? என்னையா, மிருகத்துக்கே பிடிக்கும் போது ரத்த கவுள அடிச்சு இது பிடிக்காதா? பேயும் இல்ல பிசாதும் இல்ல, பேய்ங்கிறதே நம்ம மனசு தானே தவிர அப்படியெல்லாம் ஒரு மனுஷனும் இல்ல. ஏன் உலக்க போடுறான் தெரியுமா? ஏங்க இன்னைக்கு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ தஞ்சாவூர் கல்வெட்டுல அதை எழுதி வச்சு அங்க கீழே உட்கார்ந்துக்க. வரும் சந்ததிகள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகே. நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். வரியா? வரேன். அப்படி தாண்டனோடனே அப்படி நின்றுக்கிறணும், கீழே குனிஞ்சு பார்க்கணும். 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கும். கிடக்குதா? அப்ப அந்த உலக்கையை பார்த்தோன்னு உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறணும். என்ன? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம், நம்ம இனி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்கப்படாதாத்தா? வீட்டுல மாவு அடிக்கணும், கம்பு அடிக்கணும், நெல்லு குத்தணும். இத வந்து நான் தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்க. வரேன் போறவெல்லாம் என்னை செருப்புட்டு அடிக்கணும். அது ஓம் பெரிய, நமக்கு என்ன செய்ய முடியும்? விளக்குமாறு போடுறானே, அது ஏன்?
தெரியலையே, உலக்கைக்கு பக்கத்துல எல்லாம் கிடக்கும். அது எதுக்கு தெரியுமா? எதுக்குங்க? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் இந்த விளக்கமாறு ஓடுறான். பக்கத்துல கற்கருவா போடுறாங்க, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உலக்க மட்டும் வேலை செய்யல, ஒரே போடுதான். சாஸ்திரத்துல அப்படி போடவே இல்லையே. இதுவும் போடலங்க, விளக்கமாத்தல் அடிக்கிறேன்னு. அது திருப்பிக்கிட்டு குத்துறதுக்கு. ஏன்டா இதை வாய கொடுக்குற? அது அதுக்கல்ல. கருக்கருவாய் எதுக்குன்னா, எதுக்கு? இதையும் மீறி புருஷனை கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை பார்க்கணும் நினைச்சுன்னா உன் புருஷன் உன்னையே குறவளைய குறன்னு கருக்கருவால அறுத்து போடுவாண்டின்னு காட்ட. அந்த உலக்கைக்கு பூணு எல்லாமே கலண்டு போனதுக்கு அப்புறம் அது என்னத்த காட்சி? அப்படி சொல்லக்கூடாது. பூனே கலண்டாலும் நமக்காக உழைச்ச உலக்கைன்னு சொல்லி அதை பரனில் போட்டு வச்சு சூடன் சாப்பிட அடிச்சு கும்பிடணும். அதுல ஏத்தி தான் கும்பிடணும். அதுக்காக அதை தூக்கி அறிய முடியும்? நாங்க உரல் பழசா போச்சு, இப்ப எதுவுமே அரைக்க மாட்டேங்குது, கொத்து இல்லாம இருக்குங்கிறதுக்காக நாங்க உருட்டி ஓரமாவா போட்டுறோம். யாரு? என்ன உரல் என்னைக்குமே பழசா போகாது, உலக்கதான் பழசா போகும். லூசு, உரலும் பழசாகும். அதுல கல்லு கொத்துவாங்க தெரியுமா? ஆமா. கொத்து சரியா இல்லைனாக்கா எதை போட்டு இடிச்சாலும் சரியா அறப்படாது. அது கொத்துறதுக்கு ஒரு ஆள் வரணும். டெங்க 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 டெங்கன்னு அடிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உலக்கைங்கிற மாடல்ல தான் இதை வச்சுக்க முடியும். சின்ன பிள்ளையா இருக்க. இடியா கையம்மல பொம்பளை பிள்ளைகிட்ட எப்ப பாரு தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அடி எல்லவே அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன மேஜாம திறந்த. யார போட்டு அமுக்குறேன்? அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, நீங்க மூடு இல்ல. என்னைக்கு மூடு இருந்துச்சு? போன மாசம் 33ஆம் தேதி. 33 எங்க? 33ல எங்க போன மாசத்துல வந்துச்சு? 3ஆம் தேதி சேர்த்து 33ஆம் தேதி வரும்ல. அந்த கிளையில இருந்ததுனால 3 போட்டா அந்த கிளைய போட்டு அமுக்குனது நீ தானா? அன்னைக்கு வந்தது இவரோட மாமியாயா? ஏன் மாமியா ஆளை காலி பண்ண நீங்க தானா? அது உன் வளர்த்தி தானே இருந்துச்சு. அதுவும் எங்க அம்மாச்சியை போட்டு அந்த பாடு படுத்து வச்சு அது என்னோட உன் சாலை பொத்தி படுத்து இருந்துச்சு. நீ தான் படுத்துருக்கேன் நினைச்சு போட்டு அமுத்துனதுல இருந்து திண்டுக்கெல்லாம் மஞ்சள் பூசிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்குதுப்பா அந்த கிழமை. என்னை செருப்பி அடிக்கணும் தெரியாம உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. ஏனே மஞ்சள் பூசி அம்மாச்சி மஞ்சள் பூசி மைத்த போடுங்க. அதை வெட்கப்பட்டதை பார்த்துருக்கணுமே. சரி சரி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமான் டெல் மீ. மாம்பழம் விக்கிறேங்க. ஓகே. செக்க செவந்த பழம், இனிக்கு பழம். இது செக்க செவந்த பழம், இது தேனட்ட இனிக்கு பழம். எல்லோரும் வாங்கும் பழம், இது எனக்கு. எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து வந்தது அம்மா பாத்தியா? கைக்கு அடக்கம்மா அடக்கவாட்டம்மா. என்ன பழம்? மல்கோவா. மல்கோவா விற்கிறேங்க. மாம்பழம் உங்க பழமா? ஏன் பழம் தாங்க. ஓம்பழமா மாம்பழமா? மாம்பழம் தான் விற்கிறேன். நீ இப்போ ரோட்டில் விற்கும்போது மாம்பழம் வாங்கிக்கன்னு சொல்லுவியா இல்லை ஏம்பழம் வாங்கிக்கன்னு சொல்லுவியா? மாம்பழம் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன். அது யார் பழம்? ஏன் பழம் தான். அப்புறம் ஏன் மாம்பழம்ங்கிற? ஓம்பழமா மாம்பழமா? மாம்பழம் விற்கிறேன், இஷ்டம்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா உனக்கு மாம்பழம் கிடையாதியா, எட்டி கூட நீ பார்க்க முடியாது. பையன்கிட்ட நீங்க எல்லாரும் வாங்கிக்கிறியா? பையன்கிட்ட நீங்க யாரும் வாங்கிக்கிறீங்க? வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன். வாங்க வாங்க. 2050 வாங்கிக்கிறீங்களா? உன் சம்பளத்தை கொடு. ஒரு 500 ரூபா கடை கொடுப்பா. உனக்கு மாம்பழம் ஒரு 500 ரூபா. ஓடி அங்கிட்டு மாம்பழம். அப்பா ஒரு 500 ரூபா கடை கொடுக்கப்பா. ரெண்டு தான் இருக்காம்டா. ப்ளீஸ் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோ. எங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வாங்கி நாங்கள் கீத்து போட்டு 4 பேரும் தின்னுக்கிறோம். ஐயோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் பாரு. மனுஷன் விட்டுருடா, விட்டு கொடுங்கடா. அவர் ரொம்ப பேசுறாரு. உங்க யாருக்கு வேணுமாங்க? ஆமா ஆமா மாம்பழம் நீங்களே ரேட்டு எங்கே இருமா? பணம் முதல்ல வச்சிருக்காரான்னு கேளுமா. சின்ன கேள்வி கேட்டுக்கிறது. என்ன டீட்டெயில் தெரியும் அவ்வளோதான். மாம்பழம் கொட்டை இருக்கா? மாம்பழத்துல கொட்டை எல்லாமே எப்படிங்க இருக்கும்? இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தெரியல பாருங்க. இல்லங்க, நல்ல அனுபவமான வியாபாரனே தெரிஞ்சிருக்கும். என்ன மாம்பழத்துல கொட்டை இல்லாத மாம்பழம் இல்லையா? இல்லங்க. யார் சொன்னா? நான் விக்கிறதுல எல்லாம் கொட்டை இருக்குங்க. இருக்கு. எப்படி கொட்டை இல்லாத மாம்பழம் இருக்கு? யாருக்கா தெரியுமா? புதாத்தாத்துன்னு ஒரு மாம்பழம் இருக்கு. அதுல கொட்டை இருக்காது, தோல் மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே இருக்கலாம். மாங்காய் தொக்கு போடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். உனக்கு இன்னும் பழத்தினுடைய தன்மைகள் தெரியல. சரி, மாம்பழத்துல கொட்டை இல்லாத மாம்பழம் தெரியல. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா?
வாழைப்பழத்துல விதை தாயா இருக்கும், எப்படியா கொட்டை இருக்கும்? விதை வேற கொட்டை வேற. கற்பூரவள்ளி பழத்துல தான் விதை இருக்கும். ஆமா. மற்றதுல விதை இருக்காது அவ்வளவா. ஆமா. விதை வந்து கொட்டையாக முடியாது, கொட்டை விதையாக முடியாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாமே தவிர அது வேற இது வேற. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லுவாங்க? அவருக்கு கொட்டை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காப்ல, அவர் விக்கிற பழத்துல கொட்டை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா கேக்குறது பதில் சொல்லு. என்னங்க? வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இல்லங்க. இருக்கு. இல்லன்னு சொல்றேன். 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. 2 கொட்டை உள்ள வாழைப்பழமா? நான் நிரூபிச்சு விட்டேன்னா இவ்வளவு பெரிய மேடையில போய் சொல்லுவேனா? ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தப்பிக்க முடியாது. இவ்வளவு பேர் ஆணு பொண்ணு எல்லாம் பாக்குது. 2 கொட்டையில 2 பழத்துல கொட்டை இருக்காங்க. இங்கேயே இருக்கு. இங்கே இருக்கா? எப்படியா? என்னையா சொல்ற? தருமலை ஒரு சீப்பு வாழைப்பழம்ல கொண்டு வந்தாரு. அது வேறடா. 2 கொட்டை வாழைப்பழம் நீ பார்த்தது இல்லையா? காட்டவா? காட்டுங்க பாப்போம். நீ காட்டுங்க பாப்போம்னு பாக்குற இடமே சரியில்லையே. நீ நினைக்கிறது வேற. நான் அதை சொல்லல, நீங்க காட்டுங்க பாப்போம். தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. கல்வாழை. அந்த வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு பாரு. சீத்தாப்பழ கொட்டை மாதிரி உள்ள 2 கொட்டை இருக்கும். இப்ப தெரிஞ்சுக்க, ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை அறியணும் என்னைக்குமே பேச மாட்டான். உனக்கு இப்ப கொட்டையோட வாழைப்பழம் இருக்குன்னு நிரூபிச்சு விட்டனா? ஏங்க, ஒரு பழத்துல 2 கொட்டை இருக்குமா இல்ல இப்படி? ஆமா. ஒவ்வொரு பழத்துல 2 கொட்டை இருக்கு. 2 கொட்டை இருந்தா தான் அது பழம். இல்லைனாக்கா அது வேஸ்ட். அது ரப்பர் பந்து மாதிரி அது வேஸ்ட். எதுக்கு? சரி, கொட்டை இருக்கு. சரி, காம்பு இருக்கா? ஏங்க, பழத்துல காம்பு இல்லாமையாங்க என்னங்க பேச்சு பேசிடுறீங்க? இருக்கு. இந்த கணா இருக்குமா? மெலிசா இருக்கும். பழத்துக்கு தகுந்தாப்புல மெலிசா இருக்கும். இல்ல, நமக்கு கொஞ்சம் கணம் கூட இருக்கணும். ஏன்னு கேட்டா, நான் வண்டியில கட்டி வியாபாரம் பண்றேன். இதை வாங்கி கொண்டு நூல்ல கட்டி தொங்க விடணும். அப்ப காம்பு கொஞ்சம் நீளமா இருந்தா கட்டி தொங்க விடலாம். காம்பு ஒட்டி இருங்க. நாளைக்கு நீங்க தோப்புக்கு வாங்க, வேணுங்கிறத நீங்க கட் பண்ணிக்கிட்டு போங்க. எதுக்கு டீட்டெயில் கேட்டுக்கிறேன்னா? ராணி, அவரே வியாபாரத்துக்கு தானே கேக்குறாங்க, நாங்க சாப்பிட கேக்குறோம்ல. ஆமாடே. உனக்கு பழம் இல்லையா? நீ வந்து காம்புடா அப்புறம் இது இருக்கா கட்டி தொங்க விடு, அப்புறம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப. உனக்கு எதுக்கியா? சாப்பிடாதவங்களுக்கு கொடுத்தாவா சாப்பிடுவாங்க. விஷயம் இருக்கு. என்ன? காம்பு மெலிசா இருந்துச்சுன்னா பழம் சதப்பிடிப்பா இருக்குன்னு அர்த்தம். காம்பு நீளமா இருந்துச்சுன்னா பழம் ஒட்டி போயிருக்குன்னு அர்த்தம். பல அர்த்தங்கள் இருக்கு. எதையும் நான் தெரியாம கேட்க மாட்டேன். நீ ஓரா பேசுற, உனக்கு பழம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். மாம்பழம் வைக்காத அம்மா. ஏன் அம்மா அவங்க அம்மா எனக்கு பொல்லா கோவம். அப்பா நீங்க சண்டை போடாத. இருக்கட்டும், கேட்டுக்கோ. அவரே சும்மா லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காப்ல. நீங்க வேற ஏன் உங்க அம்மால பேசினா அவருக்கு கோவம் வருது? எங்க அம்மாவோட வீட்டுக்கார். அவரு தானே வீட்டு ஓனரா? வீட்டு ஓனர் இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு அவர் தான் புருஷன். எங்க அம்மா இவருக்கு தான் பொண்டாட்டி. சொந்த அப்பாவா? சாரி மாமா. மாமியார் போய் நான் அம்மா நல்லா இருக்காமா? நல்லா இருக்குப்பா. எங்க அம்மா வச்சிருக்காங்க. வாங்க. சரி, அம்மா நல்லா இருக்கா இல்லையானே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காப்லையா அந்த ஆளு? அவர் அப்படித்தான். வாங்க. மாமலா இருக்காது அம்மா. மாமலா இருக்காது அம்மா. பிஞ்சு கை தெரியுமா? கையோட வந்து கை குலுக்க சொல்லி கொடுத்த வெள்ளக்காரன 2 குலுக்கு தான் குலுக்குறேன். நீ 22 குலுக்கு குலுக்கிருக்க. நீ எப்பவுமே வெள்ளக்காரன். அடுத்த ட்ரிப்ல வெள்ளக்காரனை கூட்டிட்டு வா. நான் பப்புனா உனக்கு மாமாவா? நான் நீ அவரை மாமான்னு சொல்ற? பரதநாட்டியம் எனக்கு நான் குறி பார்த்து செய்யறதே பெருசு. ஆமா, எதுக்கும் கண்ணாடி போட்டுக்குங்க. சாரி பிச்சுரு.
ராணி. நாளைக்கு ராக்கெட் ராணி. புருட்னு இறங்க போகுது. ராணி நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு அதே மாதிரி பொசிஷனோட நின்னுமா இப்ப நான் பாம் டான்ஸ் ஆடணுமா இல்ல எப்படி நிக்கணும்? அதே மாதிரி தான் நிக்கணும். அப்பா தானே எனக்கு அப்பா தான். இன்னும் கொஞ்ச நாள் போனா பிடிச்சிக்கிறேன் போல இருக்கு பின்னாடி. இந்த ஆளுக்கு குத்த தெரியலப்பா. அந்த காலம் 10 பிள்ளை பெத்தவனுக்கு ஒத்த பிள்ளை பெத்த வந்து வைத்தியம் சொன்னானா, காயங்கருப்படி சாப்பிட்டுக்க, தண்ணியில் நனையாத, சளி பிடிச்சிக்கிறோம்னு. என் காலக்கரகா நீ வந்து என்னைய பார்த்து குத்த தெரியலன்னு சொல்ற அளவுக்கு. ஆமா எல்லாம் மறந்துட்டு தானே தெரியுறீங்க. வாங்க ராணி, எனக்கு சந்தேகம், பிள்ளை எதுவும் வைக்க போறாரா இல்ல இனிமே பேரன் பேத்தி தான் ஒரு மைக் எங்க இருக்கு? ஏமா மைக் எடுத்துட்டு ஓடுறேன். மைக் அந்த இருக்கு. காட்டினது ராணி. என்ன ராணி சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒன்று ஓப்பனா. என்னது டாடி? டாடி, வெக்கப்படுற பொம்பளை பிள்ளையே அமைதியா இருக்கு, நீங்க ஆம்பளை போய் வெக்கப்படலாமா? அவ உதுத்த சிரிக்கி பேச. அப்படிலாம் கோவப்படுவாங்களா? உங்களை ஒன்று கேட்கட்டா? கிழிச்சு புறாம கேளுங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. உன்னைய பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? வந்தானே நீ வீம்பாவே பண்ணிருக்க. மேரேஜ் பா, மேரேஜ் டன் ஸ்லிப் ஆகுது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு என்ன மேரேஜ் ஆகல, வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்டு தொலை. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கு. டேமேஜ் ஆனா தானே மேரேஜ் ஆகும். ஆமா. யோ கேப்பியா மாட்டியாயா? அப்பல இருந்து நீ பேசணும்னு நினைக்கிற, பேசவே மாட்டேங்கிற. கேட்டு தொலையா. என்னதான் கேட்கற? இப்படி கேட்டா மூடு வருமா? எனக்கு ஆகல, சரியால செஞ்சிருப்பா. என்ன உனக்கு மூடை ஏத்தணும்னா அங்க போய் ஏத்து. மூடை ஏத்துறடி, ஒரு மூடு, ஒரு ஃபீல் அப்படின்னா ஐ லவ் யூ. குட்டி நாய் குறைச்சனையும் பட்டி நாயும் சேர்ந்து கத்துதாரு. நான் உங்களை மனசார விரும்புகிறேன், நீங்களும் என்னைய விரும்புறீங்களா? சரி பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, பண்ணுங்க, எனக்கு டைம் இல்லை. ஏறி எரிச்ச மஜர் வந்துட மாத்துக்காமா. உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல இதே மாதிரி வந்துட்டு சீக்கிரம் செய்யுங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாக்க அப்புறம் டென்ஷன் ஆயிடும். அப்புறம் ஆமா முடியாதுல்ல. சரி எதையும் ரசிச்சு செய்யணும், ருசிச்சு செய்யணும். சரி போ, சரி வார்த்தைக்கு நான் வந்து அவசர அடி அடிச்சிட்டு போறேன் விடு, அவ்வளவுதானே. ஆமா. உன்னை எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? எப்படி? மனசு விட்டு சொல்லட்டா? என் கட்டு கரும்பே, என் கருவாட்டி எறும்பே, என் இச்சைக்கு வந்து என் பச்சை மிளகாயே, என் பசி தீக்கு வந்த பழைய சொத்து பானையே, உன்னுடைய மண்டைக்கும் சோதி சத்த ஆளா இருப்பான் போல இருந்தாலும் உன்னுடைய தொண்டைக்கும் உன்னுடைய புடவை கட்டி இருந்தால் அந்த அழகுக்கும் எப்படி இருப்பா என்று என் உள்ளம் புலகாங்கிதம் அடைக்கும். நல்லா வர்ணிக்கிறீங்களே. உன்னை எப்படி இருக்கு சொல்லட்டா? எப்படி? ஒரு தட்டி வஞ்சிழமானை வந்தால் என்னை தருவே, வஞ்சிழமானே வந்தால் என்னை தருவே, வந்தாள் கண்ணீழமா வந்தாள் தன்னை இருக்கிறாரே, பூங்காற்றிலே நீங்காமலே நீ மாறி நான் மாறியா, வஞ்சிழமானே வந்தால் உன்னை இங்கே தான்
நான் உன்னை நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டம் கிடைத்தேன் நான் கூட நினைத்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கொதித்தேன் எனக்கும் அங்கங்கு இருக்கும் ஆழைத்தான் அசத்துவதே ராணி இதை போட்டோன்னு ஒண்ணுமே தெரியல. அப்ப குத்துமதி பார்த்தா பாடிட்டு இருந்தியா நீ? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு விஷயம். இப்ப என்ன விஷயம்? காத்து ஒரு மாதிரியா வாட காத்து அடிக்குது. எனக்கு ஒரு மாதிரியா மூட் ஆகுது. இந்த மாதிரி காத்து அடிச்சா சரி ஓகே. நீ என்ன பண்ற? என்ன ஒரு ஆச்சரியம், 2025 இதுதான் பெரிய. நீ எப்பதான் ஒத்துக்கிட்டு இருக்க? எந்த காலத்துலயும் பொம்பளை ஆம்பளை சரின்னு ஒத்துக்கிட்டே கிடையாது. அந்த அளவுக்கு இல்ல. சரி ஓகே நான் சொல்றேன். நீ நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் மாமா கடைக்கு போறேன். சரி நீங்க போயிட்டு எதுக்குன்னு கேளு. மளிகை கிடைக்கா? எதுக்குன்னு கேளு. எதுக்குங்க? மாலை, தாலி, புது வேட்டி, நெல்லு, அப்புறம் வந்து காமாட்சி விளக்கு, 2 இளநீ. அப்பா நீங்க கோடி எடுத்துட்டு வந்துருங்க. 2 இளநியா? நீங்க எப்படி நீ படுக்க போட்டு தலைமையில இளநீ வைக்கலாம்னு பாக்குறீங்க? அதுக்கு சொன்ன மாதிரியே சொல்றீங்களே. அதுக்கு சொல்ற மாதிரியே தான் இதுக்கும் தேவைப்படும். இதுக்கும் நெல் தேவைப்படும். அதுக்கு வைக்கிறது தலைமையில நெல் வைப்பான், காமாட்சி விளக்கு வைப்பான். இதுக்கு காமாட்சி விளக்கு நெல் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? காமாட்சி விளக்கு கையில கொடுத்து வாசப்படையில நெல்லை வச்சு உட்காந்துக்கவா? வரும்போது எதுக்குடி அப்படி காலில் உதச்சு தள்ளி விட்டு உள்ள வரணும். சடங்கு சம்பிரதாயம். எனக்கு தெரியல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணு. எதை? கல்யாணமே ஆகல, ஃபர்ஸ்ட் நைட் ஜொலிக்க போற அன்னைக்கு ராணி கட்லு. இன்னைக்கு எப்படியா ஃபர்ஸ்ட் நைட் பண்ண முடியும்? கைத்து கட்டில் எடுத்து போடு. கைத்து கட்டில் ராணி எடுத்து நம்ம கலாச்சாரம். ஃபர்ஸ்ட் நைட்டா? நீ ஃபர்ஸ்ட் நைட்டுப்பா, நீ அங்கேதான் இருக்கிற. இரு கைத்து கட்டலாம்ல. அண்ணே சுரேஷனே, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னே. நீ வந்துருனே உள்ள. இதை எடுத்துக்கிட்டு வந்துரு. இது இல்லாம எனக்கு தூக்கமே வராது. நாங்க வந்து வாசிக்கணுமாடா? ஆமா, நீ சுதி போட்டோன்னதே எனக்கு தூக்கமே வரும். நீ இதை எடுத்துக்கிட்டு அண்ணே நீனும் வந்துருனே. நான் முன்னாடியே சேர் போட்டு உட்காந்துருப்பேன். நீ மிருதாங்கட்டை எடுத்துட்டு வா. சுமாரியா நீ மிருதாங்கட்டை எடுத்துட்டு வந்துரு. அங்கே வந்து வாசிக்கிறேன். அண்ணே நீ சீனை அங்கே தூக்கிட்டு வந்துரு. ஏப்பா இது மட்டும் போதுமா? கேமரா மைக் செட்டு இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா கேமரா கொண்டுகிட்டு வர சொல்லிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் செட்டுக்காரண்ணே நீங்களும் உள்ள வந்துருங்க. அப்படியே வீட்டில் பூரா வர சொல்லிடுவோம். ஏமா இதெல்லாம் போதுமா? வர சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ணலாம்லமா? ஆமாண்ணே. எதுக்கு நீ நோட்டீஸ்காரங்களுக்கு இப்போ ஒரு போன் கணேசனுக்கு போன் நோட்டீஸ் சும்மா அடிக்க கூடாது. 2 பேரும் படமும் பிளாக் போட்டு செய்யற மாதிரி அடிச்சு அனுப்புவோமா? அது நல்லா இருக்குமே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிடுறேன். கல்வி மாநாட்டுக்கு ஆள் கூப்பிட்டு மாதிரி கூப்பிட்டு இருக்க. இதுல அவனை வேற கேமரா எடுத்துட்டு வச்சோட அவன் நாடகத்தை எடுக்கிறான், புழுப்புளியும் எடுக்கிறான். ஏங்க இருங்க, நான் எப்போ எங்க வீட்டுல உள்ளவங்க யாரும் இல்லாம நான் தூங்க மாட்டேன். தூங்குறதுக்கு இல்லை, இது வெளிய வரைக்கும் முழிச்சிருக்கணும். சிவராத்திரி மாதிரி நமக்கு அதுக்கு தான் பாட்டு கச்சேரியோட வச்சிருந்தா விடிய முழிச்சிருக்குமே பிள்ளைன்னு தான் நாங்கள் வாத்தியம் எடுத்துட்டு. இது மியூசிக் இல்லாத கச்சேரி. அவங்க சொன்னா தெரியாது. நீங்க எல்லாம் வரக்கூடாது சரியா? நானும் உங்க சின்னத்தால் மட்டும்தான். இல்லை நீங்கள் 2 பேரும் பயந்துக்குவீங்களே. நாங்கள் ஒன்றும் பயந்து விட்ட மாட்டோம். வேலை மயிரப்பார். நீ என்ன பண்ற? நீ எதுக்கும் உள்ள மிருதாங்கட்டையோட உட்காந்துக்க. எனக்கு இந்த ஆளை நம்பி போ, பயமா இருக்கு. சரி பயப்பட. நீயும் பயந்துட்டாலும் அந்த அண்ணா ஏப்பா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டில் கேட்டீங்க, அது கைத்து கட்டில் எது கேட்டீங்க? ஆமா எதுக்கு கைத்து கட்டில்? தமிழருடைய பண்பாடு கைத்து கட்டில் தான். அப்படி நிலா வெளிச்சத்தில் கைத்து கட்டில் தூக்கி போட்டு படுத்தோம்னா எப்படி இருக்குது தெரியுமா சுகம்? எப்படி மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நினைய வேண்டியதா? என்ன மோசமா போச்சு? கைத்து கட்டில் போடுறது பெருசு இல்லை, ஜமுக்காலம் விரிச்சிடணும். கைத்து கட்டில் ஓட்ட ஓட்டையா இருக்கும். அடியில் சந்தில் மாட்டிக்கிச்சுனாக்கா நாய் பூனையெல்லாம் இருக்கும். அடியில் கருவாடு நினைச்சு கடிச்சு பிடிச்சினாக்கா என்ன செய்ய முடியாது? நாய் பூனையெல்லாம் அதான் கைத்து கட்டில் இருக்கல. நீ எதுக்கு அங்கே?
அதான் கருவாடு பூனையெல்லாம். ஆமாடா அந்த கைத்து கட்டு வாய் நல்லா வந்து முகர கட்டிப்பாரு சமுக்காலத்தை விரிச்சிட்டு மேலே ஜாதி பூவை தூவணும். ஏங்க மல்லிகைப்பூ பிடிக்காதா? ஜாதி பூ தான் மனம் கும்மு கும்மு கும்முன்னு இருக்கும், மூடு கும்முன்னு ஏறும். அப்பதான் மூடை ஏற்ற வராமனே. மூடை ஏற்ற லோடு மேனாடி நானே மூடு மூடு. சரி விட உனக்கு புரியல. பூ உரிச்சு போட்டுட்டு அவரே சிரிச்சு பால் இருக்குல்ல பால், எருமை பால் வேணாம் மந்துன்னு கிடக்கும் ஒரு மாதிரியா. உங்களை மாதிரியே பசுமால் வாங்கிக்கணும். 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சு எடுத்துக்க. ஏங்க பாலை கேட்குறியா அந்த முறை? அது ஏன் சுண்டைக்காயை கேட்குறீங்க? ஆமா எதுக்கு சுண்டைக்காய்? என்ன எதுக்கு சுண்டைக்காய்? பால் சக்கரை போட்டு குடிக்கலாம், சுண்டைக்காயை போட்டால் கசக்குமேங்க. ஆமா ஃபர்ஸ்ட் நைட்டில் வத்த குழம்பு வைக்க போறேன் நான். ஏய் சுண்டைக்காய் யாரா கேட்டா? நீங்க தானே கேட்டீங்க. மாப்பிள்ளை சுண்டைக்காய் கொடுத்தாதான் பஸ் டேட் நடத்த வரோம்ல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இப்ப 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா ஓஹோ அதான் நாங்கள் சொன்னோம். சரி வேணாம் பால் வேண்டாம், வரக்காப்பி போட்டுருதுக்க. ஏங்க பால் 3ஆம் நாள் தானே ஊற்றுவாங்க. இது உடம்பால் தெளிக்கிறதுன்னு நினச்சிக்க. நீ பூரா கேரத்துக்கு போகிற மாதிரியே சொல்லிட்டு இருக்க. நான் ஃபர்ஸ்ட் நைட்டை சொல்கிறேன், நீ லாஸ்ட் நைட்டை சொல்லிட்டு இருக்க. புரியுதா? பாலை வேண்டாம், வரக்காப்பி கூட வேணாம், சுடுதண்ணி மட்டும் போதும். அது நீனே பற்ற வச்சு குடிச்சிக்கையா? இல்லை நீ சுடுதண்ணி குடிச்சுன்னா அப்பப்போ உரத்தை தட்டி விட்டு குடிப்பேன். நான் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்லுறேன். சந்தனை பற்றி 2 கட்டு கொளுத்து வைக்கணும். எதுல? என் குண்டில் சொருகு. அப்போ நீங்கள் குப்புறப்படுத்திக்கிங்களா? அப்போ படுத்தா நீ சொருகுவியா? பேச்சுக்கு சொன்னாக்கா கட்டில் மூலையில் சொருகி வச்சிரு. சரியா? அப்படியே இருக்கும் மாலையை போட்டவன. ஐயோ இல்லடி, ஒரு அரும் என்ன பொண்ணு ஆடவே மாட்டேங்குது. கொஞ்சம் இருங்க, ஒரு 2-4 மாசம் பொறுத்துருங்க. கார்த்திகை மாரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கிராக்கி வரிசையா கிடைக்கும். அவரே பிடிச்சி தரேன் இருக்காப்ல. நான் சொல்ற கேளு, இந்த பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு வாழைப்பழம் மட்டும் லோக்கல்ல வாங்காத. வாழைப்பழம் இருக்கு அதுக்கு ஏமாத்தி விடுவாங்க. கேரளால இருந்து ஒரு நேந்திரம் பழம் இவ்வளவு நீளம் இருக்கும். சரி என்ன சிப்பு வேண்டி கிடக்கு எங்கேயாரு? சரி இவ்வளவு ஆமா சிப்ஸ் போடுவாங்க தெரியுமா? ஏங்க அந்த மாம்பழம் வாழைப்பழம் சொன்னீங்கல்ல, 2 கொட்டை உள்ளது, அது கல்வாழையா? அது வேணாம், அது மறந்துக்கு தாங்க, இதுக்கு லாய்க்கப்படாது. அதில் ஒரு 4 பழம் நேந்திரம் பழம் வாங்கி வச்சுக்க. எதுக்கு? வேற வழி இல்லை. அந்நேரத்தில் ஹோட்டல்லாம் அடைச்சி வாங்கி பசிக்குதுன்னு நான் எங்கே போய் நிற்பேன்? இது இருந்தால் 2 உரிச்சு உள்ள தள்ளிட்டு பேசாமல் படுத்துக்கலாம். அப்போ பர்சனலி தேவை பழம் தான், நீ தேவையில்லை. சொன்னதை பூரா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறானே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பழம் போதும் நீ வேண்டாம்னு என்னை ஒதுக்கிட்டா. இந்த பாட்டு சோகமா போடலடா. நீங்க சோ ஃபீலிங்ல இருக்கீங்க. என்னடா பண்றது? அடிச்சாலும் உதைச்சாலும் அவதான்னு நினைக்கும் போது அதை விட்டு கொடுத்து போ மனசுல. அந்த ஜீவனுக்காகத்தான் இந்த மனசு ஏங்குது. ஏன் அழுகுறீங்க? ஆனா ஏன் அழுகுறீங்க? நானும் எவ்வளவு நேரம் தான் அழுகாத மாதிரி என்ன நடிக்கிறது? அது வேற டிபார்ட்மெண்ட் கண்ணு வரத்தான் செய்யும். அந்த ஜீவனுக்காக இந்த மனசு இயங்குது. ஆனா அது ஒரு மூலையில படுத்து தொங்குது. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே வாழ்கிறேன், உன்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே நீ வாழ்கிறேன், உன்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது.
வைத்தாய் நெஞ்சில் கண்ணம் வைத்தாய் நீ இல்லை என்றால் என்பானிலிங்கு பகலென்று ஒன்று கிடையாது அன்பீனம் வாழ்வில் பிரிவென்பதில்லை ஆகாய வேண்டாம் உடையார் இன்று காதல் பிறந்த நாள் நம் வாழ்வில் பிறந்த நாள் மனவாரை சுடும் நாள் பார்த்தது ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது மின்னல் உண்டானது என்னை கண்ட நீரம் நெஞ்சம் துண்டானது அன்பை கண்டே காயங்கள் எல்லாம் பூவாது காமங்கள் ஒன்றை காதலல் கண்டேனி உன்னை காயாது மழை மேகம் பொழியுமா நிழல் தந்து விலகுமா இனிமேலோ என்ன சந்தேகமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இங்கு எனக்காக அழ வேண்டாம் சிறு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் லலலலா 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 லலலலா